பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி சார்பாக தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலேயும் பொங்கலை ஒட்டி தாமரை கோல திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்று கோயம்புத்தூரிலே இந்த தாமரை கோல திருவிழாவை மகளிரணி துவங்கி இருக்கிறது. வருகின்ற ஒரு வார காலமும் இம்மாதிரி தமிழகம் முழுவதும் இந்த தாமரையை கோலமாக வரைந்து அந்த பகுதி பெண்களோடு பிரதமருடைய திட்டங்களை பற்றியும் உரையாடுகின்ற நிகழ்வாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கோம். வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியில் ஆரம்பிச்சிட்டீங்களா? வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சது மகளிர் அணியினுடைய மாவட்ட தலைவர் அவர்கள். நான் இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். எல்லா கட்சியோட மகளிர் அணி தமிழ்நாடு முழுக்க இருக்கு. எந்த இடத்துல வேணாலும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். பிஜேபியும் ஏடிஎம்கே சேர்ந்து வந்திருக்கீங்க, லோக்கல் எம்எல்ஏ வரல, நீங்க வந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப நீங்க தான் இனிமேல் இந்த தொகுதியில போட்டியிட போறீங்களா? உங்களோட யோகத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. வந்திருந்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்டுக்க மாட்டோம். எம்எல்ஏ வரல, நீங்க வந்திருக்கீங்க. எம்எல்ஏ அவரோட சார்பில் அவங்க மாவட்டத்தோட மகளிர் அணியை அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவர் இன்னொரு வேலை இருக்கிறதுனால இதுல கலந்து கொள்ள முடியலன்னு அவரோட சார்பாகத்தான் எல்லாரும் கலந்துருக்காங்க. ஜனநாயகன் படத்துல மத்திய அரசின் தலையீடு இருக்குன்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழ் மக்களின் குரல் வலையை நெருக்கி எப்படியும் தமிழ்நாட்டில் மீண்டும் வர முடியாது அப்படின்னு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர்களுடைய காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்தியிலே ஒரிஜினல் பராசக்தி வந்தது. கலைஞர் அவர்களுடைய வசனத்தில் மறைந்த நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பராசக்தி வருகின்ற பொழுது நான் கேள்விப்பட்டது, 2 நாட்கள் மவுண்ட் ரோட்ல ஒரு தியேட்டர்ல சென்சார் பண்ணாங்களா, 130 கட்டு கொடுத்தாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை வைத்திருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்த இந்திய நாட்டினுடைய குரல் வழியை நெரித்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஜனநாயகன் படம் அவர்கள் கட்டு கொடுத்திருக்காங்க, இல்ல அது லீகலா கோர்ட்டுக்கு போயிருக்கு, அது நீதிமன்றத்தினோட கையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேண்டுமென்றே ஏதாவது ஒரு வழியில் பிஜேபியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கார். டெல்லி பயணத்துக்கு அப்புறம் வழி பிறந்துருமாக்கா? தை பிறக்கும், அதன் பிறகு வழி பிறக்குமா? என்னோட டெல்லி பயணத்துக்கும் வழி பிறக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏற்கனவே நல்லபடியாக திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் திருச்சியில அந்த பணியை துவக்கி வைத்து விட்டார். கூட்டணி அமைந்தாகிவிட்டது. கூடுதலாக கட்சிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். வருகின்ற 23ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சிறப்புரையோடு துவங்க இருக்கிறது. அதற்கு பின்பாக இன்னும் கூட வேகமாக எங்களுடைய பணிகள் தொடரும். பிரதமர் வருகைக்கு முன்னதாகவே இப்ப சமீபத்தில் வெளியில போனாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில போனவங்க எல்லாம் மீண்டும் இணைக்கிறதுக்கான திட்டம் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொங்கல் விழாவோட சேர்த்து தமிழகத்தின் முக்கிய தலைவர்கள் எல்லாருமே அங்கதான் இருக்க போறீங்க டெல்லியில. அது தொடர்பாக பேசி முடிவெடுக்கப்படும். இல்ல, முக்கிய தலைவர்கள் ஏற்கனவே நாங்க முந்தானேத்து கூட தேசிய தலைவர் வந்திருந்த போது ஒரு மீட்டிங் எல்லாம் முடிச்சிருக்கோம். அது தொடர்ச்சியான ப்ராசஸ் இது. அதனால டெல்லியில நாளைக்கு எல்லாரும் பார்க்க போறோம். முக்கியமான சீனியர் மினிஸ்டர்ஸ் அவங்களோட கருத்துக்களை பரிமாற வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது எல்லாமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருப்பது அப்படிங்கறதுனால ஒவ்வொரு நாளுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. அதை தகுந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் நாங்கள் முறையாக தெரிவிப்போம். நன்றி.